ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பால் குடம் தூக்க போகிறோம். அதனால தான் இந்த மஞ்சள் கலர் புடவையில் நம்ம வந்து மங்களகரமாக கிளம்பியாச்சு. இப்போ அங்கே போய் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு தெரியல. எங்களை வந்து 8:30 மணிக்கெலாம் வர சொன்னாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக கிளம்பிட்டோம். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நம்ம கடை நாங்கள் போக போகிறோம். அந்த சொம்பு, பால் சொம்பு அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நடந்து போக போகிறோம். எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பால் குடம் எடுக்க போகிறோம். நானும் எங்கள் நாத்தனாரும். அவங்களுமே இவ்வளோ வருஷமாக இருந்து அவங்களுமே எடுக்கலையா. அதனால் 2 பேரும் சேர்ந்து எடுக்க போகிறோம். நாங்கள் வந்து எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி வீட்டு வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா பூசு வேலை வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அந்த டிசைன் வரைக்கும் எல்லாமே அந்த கையிலேயே இப்படி ஆணி வச்சு போடுவாங்களா, அது எல்லாமே போட்டாச்சு. கடையுமே ஆல்மோஸ்ட் பூசியாச்சு. இப்போ வந்து தோசையை சுட்டுட்டு சாப்பிட்டுட்டு, ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்து விளக்கு பூஜை வேறு இருக்கான். அந்த விளக்கு பூஜை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போய் நின்றுடலாம். அப்புறம் வந்து அங்கே போய் நம்மலாம் வந்து அநியாயத்துக்கு பேஷண்ட். நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்லன்னா உடனே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். நான் கூட பரவாயில்ல, என் கூட வர பார்த்தீங்களா அவங்க ரொம்ப பெரிய பேஷண்ட்டு. அதனால் சாப்பிட்டே போயிடலான்னு முடிவு பண்ணுறேன். எல்லாம் சொன்னாங்க விரதம் இருந்து பால் கூட எடுங்கன்ட்டு. ஆனால் நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டேன், என்னால் விரதம் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதானே. நம்ம மனசு சுத்தமாக இருந்து இப்போ எடுத்தாலே அதுவுமே போதும். இப்படி இருந்துக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. வந்து காலையில் எழுந்தோம், குளித்தோம், ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி ஆகியாச்சு, சாப்பிட்டுட்டு போய் எடுக்க போகிறோம். நம்ம லட்சமாக எடுத்துருக்காங்க, ஆனால் நாங்கள் தாங்க எடுத்தது கிடையாது. ஏன்னா நடந்தே எடுத்துகிட்டு போனோம். இங்கே வந்து நத்தமேட்டில் எடுக்க போகிறாங்க. நம்ம ஊரில் இது வரைக்கும் நம்ம எடுக்கல. பக்கத்து ஊரில் தான் போய் எடுக்க போகிறோம். பரவாயில்ல, எங்கே எடுத்தா என்ன, பால் கூட எடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே சீக்கிரமாக இருந்து நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு வந்து லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு 50 ருபீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவங்கள அனுப்பி விட்டுட்டு நானும் போய் கிடக்கிறது குடிச்சிட்டு வந்து டிஃபன் லஞ்ச்லாம் காலையிலேயே நம்ம முடிச்சிட்டோம்ல. அதனால் வந்து எல்லாம் பண்ணியாச்சு ப்ராப்பராக. இதுதான் வந்து என்னோடய பால் குடம் காஸ்டியூம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன இப்போல்லாம் பக்தி மயம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு. வந்தவொடனே ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன இன்றைக்கி மட்டும் போட்டு சின்னதாக இருக்குது, பெருசாக வைக்கலையான்னு கேட்டாங்க. போய் கடையில் போய் வாங்கி வரேன், வச்சுக்கிறேன், கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு. என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். பொட்டை வாங்கி வச்சுக்கினேன், பெரிய பொட்டை வழக்கம் போல் கிளம்பிட வேண்டியதான். அம்மன் தாய் மாதிரி. பாருங்க, அதுக்காக தான் வந்து பால் குடம் எடுக்க போகிறோம். பயபக்தியோடு இருக்கணுன்றதுக்காக மருதாணிலாம் ரெடி பண்ணி வச்சோம். சரி, இப்போ வந்து வீட்டுக்கு வரலாமா? இந்த கடை வேலை வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பூசு வேலை எல்லாத்துலேயுமே முடிஞ்சிருச்சு. இது வந்து 1 வாரம் ஊறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ காய விட்டுருக்கோம். இங்கெல்லாம் வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறதுனால அந்த டிசைன்லாம் போட்டிருக்காங்க. கடை வந்து பார்த்திங்கன்னா கடையுமே சூப்பராக இருக்குது. கட்டும் போது ரொம்ப சின்னதாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரிகிற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மேஸ்திரி கொத்தனார் அவங்கள வச்சு நாங்கள் வந்து எலிவேஷன் டிசைன்லாம் போட்டோம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப இதுவாலாம் இல்லை, சிம்பிளாக வீட்டுக்கு மட்டும் போட சொன்னோம். இதுதான் வந்து கடை வீடு. என்ன வாசல் வந்து முன்னாடி கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த 4 பக்கமும் செவுறு வச்சோடனே குடோன் மாதிரி, அதாவது கிளி கூண்டு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம வந்து இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்லாம் போட்டால் தான் எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஓவராலாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி 2வது டைம் மணல் எடுத்தாச்சு. போன வாட்டி என்ன சொன்னோம், ஒரு வாட்டி எடுத்து அந்த மண்ணே அவ்வளோ நாள் வந்தது. நேற்று வரைக்கும் வந்தது. நேற்று தான் இந்த மண்ணை இறக்கணும். இது வந்து இதுக்கப்புறம் போக இங்கே வந்து இந்த அந்த காலத்தில் வந்து திண்ணை ரெடி பண்ணுவாங்க. எதுக்குன்னா போகிறவங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவாங்க. அது மாதிரியே ரெடி பண்ணணும்னு நான் ரெடி பண்ண சொன்னேன். இப்போ தான் வந்து இந்த சிமெண்ட் தொட்டி கட்டுவாங்களா, அந்த மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. இது வந்து பின்காலத்தில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியாகவும் மாறலாம். நாங்கள் யோசித்தோம். அப்போல்லாம் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னு ஒன்று இருக்கணும் வீட்டுக்கு வீடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாரும் அதை பின்பற்றதே கிடையாது. இப்போ நாங்கள் வச்சுருக்குறோம். அதுக்காக தான். ஓகேவா? இங்கே திண்ணெல்லாம் போட்டு வாசல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப ஆர்வமாக இருக்குது, முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே வந்து கேட்டு போட போகிறோம். அங்கே ஒரு கேட்டு, இங்கே ஒரு கேட்டு, அங்கே ஒரு கேட்டு போட்டுருவோம். கேட்டு ஓகேவா? போட்டால் நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம போகலாம். அங்கே போய் இன்னும் கோயிலாண்டே போகல, என்ன நடக்குதுன்னு தெரியல. போய் பார்க்க போகிறோம். போகலாமா? அவங்க பொறுமையாக சாப்பிடுறாங்க இப்போ தான். ஓகே, நாங்கள் வந்து பால் குடம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோயிலாண்ட முன்னாடியே வந்திருக்கணும். நாங்கள் தான் வெள்ளத்தில் லேட் ஆச்சே, இவங்க தான் லேட்டு. 7:30 மணிக்கு எழுந்து வராங்க. ஆமாங்க, நைட்டுலாம் 1 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுருந்தா 7 மணியில் 8 மணி கேட்காமே இருக்கலாம் போல. எவ்வளோ நேரம் வேலை. சரி, போய் சுற்றுங்க. டைம் ஆகுது போகலாம். இங்கேயே நம்ம நின்று தான் பால் குடம் எடுக்க முடியாது. கடைசி பால் குடம் நம்மள தான் இருப்போம். அதாவது நான் தான் சின்ன பொண்ணு, நான் வச்சுக்கலாம் அந்த போட்டேன். இவங்க 2 பேர் பெரியவங்க, என்னோட இவங்க வச்சுக்க மாட்டாங்களா? என்ன நியாயமே தெரியல. இதை கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. இந்த நியாயத்தை கமெண்ட்ல கேட்டாகணும். எனக்காக குரல் கொடுத்தாகணும். தெரியுமா? இதுல பொட்டு வச்சு அழகா யாரு இருக்காங்க அம்மன் போல இருக்குன்றத மத்த சொல்லுங்க. வச்சுட்டு தானே
இருக்கு. அதுவும் இவங்களால பரவாயில்ல, அவங்க தங்கச்சி ஓடுறாங்க அந்த பொட்டு பார்த்துட்டு. நான் வரமாட்டேன், கோயிலுக்கே வரமாட்டேன்ட்டு போகிறாங்க. கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பி வந்துருக்கலாம். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி நாங்கள் போட்ட மேக்கப்பு குளிச்சுட்டு வந்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், சும்மா உட்காந்துருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் எல்லாருக்கிட்டே கொடுத்துனுக்குறாங்க. நாங்கள் லாஸ்ட்டாக போய் வாங்கிக்கலான்னு பொறுமையாக இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா அளவு கொடுத்துட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருக்குது. அவர் பாருங்க தைரியமாக கொடுத்துருக்காரு. கோவில் வந்து ஃபோன் பார்த்துக்கிறேன். பால்குடம் எடுத்து நான் அங்கேருந்து வர தூரம் கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ தூரம் நடக்கணுன்ட்டு. லட்சுக்கு இதாவது பரவாயில்ல, லட்சு மெயின் ரோட்டில் நடந்து வரும் குழந்தை, அந்த குழந்தையும் வந்தது. நம்ம தான் கஷ்டப்பட்டு வந்தோம். ஆனால் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. அங்கேருந்து சீக்கிரம் வந்துட்டோம். இங்கேருந்து சாமிக்கிட்ட போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. காலையில் 8:30 மணிக்கு அவசரமாக கிளம்பி வந்தால் டைமில் தெரியுமா 12. இந்த 12 மணிக்கெலாம் நான் சாப்பாட்டில் தான் கை வைப்பேன். அண்ணா குல்ஃபினா பானை ஐஸ்லாம் இருக்கு. பானை குல்ஃபி என்ன குட்டி உண்டா இருக்கு, பெருசாக இருக்கும்னு பார்த்தீங்க. எவ்வளோண்ணா? 80. காசு கொடுத்துருங்க, 80 ரூபா. ஃபர்ஸ்ட் டைம் பால் குடம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீலாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்தது இல்லைல்ல, அதனால் நல்லா இருந்தது. ஆனால் என்ன அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு வரலான்னு நல்லா பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் லாஸ்ட்டாக கொடுத்தோம், அதனால் வந்து சாப்பாடுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சு. நம்ம நின்று சாப்பிட்டு வரதுக்குள்ளே கண்டிப்பாக டைம் ஆகிடும். அதனால சரி வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணாலும் ஏதாவது வாங்கணும்ல, திருவிழாக்கு வந்து எதுவும் வாங்காமல் போனால் எப்படி? அதனால தான் இந்த ஐஸ். போலாமா? வீட்டுக்கு போயிட்டு பால் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டாங்க, அதில் டீ போட்டு குடிக்கணுமா? டீ தானே போட்டு குடிப்பாங்க. அதான் சாமி கும்பிட்டு நம்ம ஈவினிங்காக விளக்கு பூஜை வர போகிறோம். சரியா? விளக்கு பூஜையில் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருக்கும் புடவை கொடுத்தாங்க. பால் குடம் எடுக்கிற எல்லாருக்கும் கரெக்டாக எங்களைன்னு வரும்போது புடவை காலின்ட்டாங்க. மனசு கஷ்டமாக இருந்தது, இருந்தாலும் பேர் எழுதினாங்க. அப்புறமா கண்டிப்பாக வந்து விளக்கு பூஜையில் கொடுத்துருவோம் அப்படி சொன்னாங்க. அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்தது எங்களுக்கு. சரி வரும் புடவை. எங்களை கூட்டின்னு போனாங்களா குரூப் லீடர், அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துக்கிறோம் புடவை மட்டும் வரல, நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணுன்ட்டு. ஸோ வந்து ஒரு வழியாக ஜாலியாக போச்சு. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே வந்ததுனால பேசிக்கிட்டு அப்படியே நடந்ததுனால அவ்வளோ தூரம் நடந்தது தெரியவே இல்லை. நான் நினச்சேன் ரோட்டை சுற்றின்னு போனோம் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து குறுக்கு சந்திலே போட்டு ஷார்ட் ரூட்டில் இன்னும் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டாங்க. வெயில் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் வெயில் சாதகமாக இருந்தது. அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாலாம் வெயில் அடிக்காமல் மீடியமாக இருந்தது. அதே நேரத்தில் நிறைய நல்ல உள்ளம் கொண்டவங்க வந்து தண்ணியெல்லாம் தாரோடு ஃபுல்லாக ஊற்றி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருந்ததுனால நிதானமாக போயிட்டு கொஞ்சம் நல்ல மனசார சாமியை பார்த்துட்டு வேண்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு சாமியாண்ட இதை வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போன அரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக விளக்கு பூஜையில் பார்க்கலாம். சரியா? விளக்கு பூஜைக்கு விளக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆமாம், பொங்கல் வேறு வைக்கணும்.